இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்தொருளாய் அவர்களோடு வண்டியில் அமர்ந்திருந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர்கள் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான ஒருவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நற்கருணை ஆண்டவரை பார்ப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கியம். பலர் இந்த வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறார்கள். நமக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு. எந்த பங்குலையுமே கிடையாது. காலை 5 மணிக்கு உங்களுக்கு நற்கருணை தரிசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு எந்த இதுலையுமே கிடையாது. இது மட்டும்தான் நமக்கு இருக்கு. அதை நாம் முழுமையாக பயன்படுத்த முடியும். இன்று நாம் வாசிக்கப்பட்ட வாசகங்களை வித்தியாசமான கோணங்களில் நாம் பார்க்க இருக்கோம். அந்த வாசகத்தினுடைய உண்மை முகம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகத்தினுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வாசகத்தினுடைய நுணுக்கங்களை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த தவக்காலம் நமக்கு ஒரு மாற்றத்தின் காலமாக இருக்கும். சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவியை ஆண்டவர் அழைக்கிறார். அவர் ஒரு வரி தண்டுபவர் சொல்லுவார். வரி தண்டுபவர் என்றால் ஒரு பாவியாக கருதப்பட்டது யூத சமூகத்தில். அப்ப அவர் உடனே அவரை அழைக்கிறார். உடனே அவர் அனைத்தையும், இந்த 40 நாள்ல நீங்க எதை விட போறீங்க? லேவி எதை விட்டார்? அனைத்தையும் விட்டார். நம்ம இந்த 1-2 மட்டும் விடுறோம். அது என்ன விட போறோம் அப்படிங்கிறதே நமக்கு கேள்வியாவே இருக்கு. நான் என்னத்தை விட போறேன்? ஆண்டவர் என்னை அழைக்கிறார். இந்த 40 நாள்ல என்னை அழைக்கிறார். நான் எதை விட போறேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தவக்காலம் உடனே தொடங்கின உடனே விபூதி முன்னாடியே ஒரு சேலையவும் ஒரு கையில வேசி தன் துண்டை கொண்டாந்து நின்றது. விஜயமாலையை கொண்டாந்துட்டு எதுக்கு? வேற எதை போறோம்? போடக்கூடாது. பாவ சங்கீதனை வாங்காம நீங்க ஒண்ணும் போடக்கூடாது. இதைத்தான் பதுவேந்துனியார் சொல்லுவார். அழகா சொல்றார் அவர். நீங்கள் நோன்பு இருக்க போறீங்களா இல்ல ஆண்டவரோட வம்புழுக்க போறீங்களான்னு கேட்பார். பாவ சங்கீதனம் பெறாமல் நீங்கள் திருவுடைய அணியக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் தொடர்ந்து பாவிகளாகவே இந்த 40 நாள் இருக்கக்கூடாது. முதல் நாளில் என் பாவத்தை அறிக்கைட்டு விட்டேன். அந்த 40 நாட்கள் அந்த பாவத்திற்காக நான் மனம் வருந்துகிறேன். என்னிடம் மாற்ற வேண்டியது என்ன என்பதை இந்த 40 நாட்கள் நாம் படித்து பார்க்க வேண்டும். நாம் எடுத்த உடனே மாலை அணிந்து விட்டோம் போட்டோம்னா என்ன ஒரு உதாரணம் அதுல கிடைக்க போகுது? அதில் என்ன எனக்கு கிடைக்க போகிறது என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். லேவி அனைத்தையும் விடாமல் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கல. நல்லா கவனிங்க. ஆண்டவர்கிட்ட தொடங்கும் போதே அனைத்தையும் விட்டு அப்ப அந்த 40 நாள்ல தொடங்க போறேன். எதை விட போறேன்? இந்த 40 நாள் நம்ம முயற்சி எடுக்கிறது இல்ல. கடைசி 39 நாள் வரைக்கும் நான் கரிமீன் சாப்பிடாம இருக்கலான்னு பார்த்தேன் சாமி. பக்கத்து வீட்டுல வறுத்துட்டாங்க, என் மனம் மூக்க தொலைச்சிருச்சு, வேற வழி இல்ல, சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறது. அப்ப நான் இந்த 40 நாளுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடியே நான் எதை விடுறேன் அப்படின்னு திட்டம் போட வேண்டும். நான் இந்த 40 நாள்ல விட்டுக்கிட்டே தான் ஃபாதர் வரேன், கோபத்தை விடுறேன், அதை விடுறேன், இதை விடுறேன் அப்படிங்கிறது அல்ல. முதலில் நான் விட்டு விட்டேன், அடுத்து அதை தொடாமல் நான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக லேவி என்ன செய்கிறார் என்றால் விருந்து ஏற்பாடு செய்கிறார். விருந்து ஏற்பாடு செய்கிறார் என்றால் என்னவென்றால் அது பொருள் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நான் இயேசுவை விட்டுட்டு வெளியில வந்திருக்கு மனமாறுறதுக்கு இந்த பாவங்கள் செல்வங்கள் எனக்கு துணையாக இருந்தாலும் இருக்கும். ஆகையால் அதை இன்றோடு தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்பதற்காக விருந்தை ஏற்பாடு செய்கிறார். இப்ப ஒரே நோக்கம் யாராக மாறிவிட்டார்? இயேசுவாக மாறிவிட்டார். இப்ப திரும்பினாலும் செல்வம் இல்லை, எங்கிட்ட திரும்பினாலும் செல்வம் இல்லை, பாவிகளோடு மரிதனோடு எல்லாரோடும் அவர் செலவழிக்கிறார். செலவழித்து தனக்கான இருந்த அனைத்து செல்வங்களையும் முடித்து விட்டார். அதனாலதான் தொடக்கத்திலே சொல்லிட்டாங்க, அவர் அனைத்தையும் விட்டு இயேசுவை பின்பற்றினார். அடுத்ததாக பார்க்கிறோம், பரிசேயர்களும் சதுசேயர்களும் உடனே இயேசுவிடம் கேட்கவில்லை, மாறாக சீடர்களிடம் போய் சேர்க்கிறாங்க. உம்முடைய குரு ஏன் பாவிகளோடும் வரிதண்டோடும் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்கிறார்கள். இப்ப யார்கிட்ட நோய் இருக்கோ அவங்கள்ட்ட கேட்டாதான் பதில் சொல்ல முடியும்.
இப்ப சீடர்களை குழப்புகிறார்கள். ஏன்னா சீடர்களுக்கு என்னன்னு தெரியல. அப்ப இவங்க என்ன யார போய் முதல்ல குழப்புறாங்க அப்படின்னா, சீடர்கள்ட்ட போய் கேட்கிறாங்க, ஏன் அப்படி இருக்கிறாரு? அப்ப நீங்க எல்லாம் பாவம் பண்றீங்க, மரியாதை எங்க சபையில வந்து சேர்ந்துருங்க. நீங்க பண்றது பூரா சிலை வெளிப்பாடு, நீங்கள் பண்ணுவது பூரா அயோக்கியத்தனம், நீங்கள் மரியாதையாக பாவிகளோடு இருக்கக்கூடாது, நேர்மையாளர் எங்கள்கிட்ட தான் நீங்க இருக்கணும், வாங்க சீடர்கள் எல்லாம் கிளம்பி வாங்க, அவரை விட்டுருங்க, இயேசுவை விட்டுருங்க. இதுதான் பொருள். இன்னைக்கு நம்மள என்ன பண்றது தெரியுமா? நம்மள பலர் செய்யக்கூடிய தவறுகள். வீட்டுல யூடியூப் இருக்குன்னு சொல்லிட்டு யாரு செய்தி கொடுத்தாலும் இறை செய்தி கொடுத்தாலும், நம்ம சபைக்காரர்கள் கொடுத்தாலும் அதை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இங்க எங்களை போட்டு குடைச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. சாமி இப்படி சொல்றாரு சாமி, எப்படி சாமி அதை ஏத்துக்கிறது? ஏன் கேட்கணும்? நம்மை அவர்கள் திசை திருப்ப பார்க்கிறார்கள், பரிசேரும் சதிசேரையும் போல. நாம் எல்லாவற்றிற்கும் நம் சரியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அங்கே கொடுக்க வேண்டும். செப கூட்டம், ரட்சிப்பு கூட்டம், இறுதி நாட்கள் இது செபம், காலத்தில் முடிவுடைய செபம். காலம் முடியாதியா? நம்ம வேணா முடிஞ்சு போவோம், காலம் முடியாது. அதை மட்டும்தான் நம்ம ஆழமாக பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். லேவி செய்தது அனைத்தையும் விட்டு பாருங்க, நம்மளே போக நினைச்சாலும், சீடர்கள்ட்ட அவங்க குழப்பம் நினைச்சாலும், யார் பதில் கொடுத்தது? ஏசுட்டு அவங்க கேட்கல, ஏசுட்டு அவங்க கேட்கல, மாறாக சீடர்களிடம் தான் கேட்கிறார்கள். ஆனா இயேசு கவனித்து விட்டார். ஆகா, இவங்களையும் கெட்டவங்களாக்க பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்றார், நோயற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கு தான் மருத்துவர் தேவை, பசிக்கிறவனுக்கு தான் உணவு தேவையை ஒழிய பசிக்காதவனுக்கு எப்படி நான் உணவு கொடுக்க முடியும்? என்ன சொன்னாரு? நேர்மையாளர்கள் அல்ல, நீ நேர்மையாளர் என்ற மீட்கப்பட்டு நீ போயிரு, நான் பாவிகளை தான் பார்க்க வந்தேன் என்று சொல்லுவான். இப்ப எங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்ன, ஒரு பங்குக்கு போயிட்டோம் அப்படின்னா, இவனோட ஏன் பழகுறீங்க, அவளோட ஏன் பழகுறீங்க, அவனோட ஏன் பேசுறீங்க, இவனோட ஏன் பேசுறீங்க, ஏமா என்னமா, அவன் அப்படிப்பட்டவன், அவ அப்படிப்பட்ட ஆளு, சரி இருந்துட்டு போட்டு, நீ நேர்மையாளர், நீ மீட்கப்பட்ட போ, நான் இங்க வந்தது பாவிகளுக்காகத்தான், உன் பார்வையில பாவி என்றால் பாவிகளுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன், பாவிகளை மீட்க வேண்டியதான் என்னுடைய வேலையை ஒழிய உன்னைய மாதிரி நீதிமான்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பெரும் பாவியை மீட்க வேண்டியது என் வேலை கிடையாது. ஏன்னா தூங்குற மாதிரி நடிக்கிறவன இன்று நாம் பலர் செய்யக்கூடிய தவறு. அவன் அப்படி, இவன் இப்படி, இவள் இப்படி, அவன் அப்படி, நான் எப்படி? அந்த கேள்விக்கு வரவே மாட்டோம். அந்த கேள்வியை கேட்டா தானே நம்ம உடைக்கப்படுவோம். நான் உடைக்கப்பட வேண்டும் என்றால் என்னை நான் முதலில் கேள்வி கேட்க வேண்டும். அதான் உடைந்து உரு கொடுக்க. இப்போதான் அந்த மைய தீமுக்கு நம்ம வர்றோம். இந்த தவக்காலத்தில் நீங்கள் செய்யக்கூடியாத ஒரு தவறு இருக்கு. நேரத்தை மட்டும் வீணாக்கி விடாது. 40 நாள் அவ்வளவுதான் நேரம். இந்த நேரத்தை நீங்க வீணாக்கிட்டீங்க அப்படின்னா மீண்டும் உங்களுக்கு கிடைப்பது கடினம். ஏன்னா 40 நாள் எப்ப முடியும்ட்டு சில வீட்டுல காத்து இருக்கிறாங்க. புதன்மை, கல்யாணம், திருவிழா எல்லாம் லொட்டு லொசுக்கு, அடுத்து மொய் விருந்து எல்லாம் இருக்கு. அப்பொழுதுதான் அந்த 40 நாள் முடியும் உங்களுக்கு அனைத்துமே வாய்ப்பு மறுக்கப்படும். இந்த 40 நாள் நான் எதை உடைக்க இருக்கிறேன் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் எதை விரும்புகிறார்? திருப்பாடல் 51:16 எடுத்து வாசிங்க. ஏனெனில் பலியினால் உன்னை மகிழ்விக்க முடியாது, நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அது நாட்டம் கொள்வதில்லை, கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, கடவுளை நொறுங்கிய குற்றம் உணர்ந்த நெஞ்சங்களை, உள்ளங்களை நீர். இன்னைக்கு நான் நொறுக்குனாத்தே அவர் என்னை அவமதிக்காம இருப்பார். அப்ப இதைத்தான் இன்னைக்கு நற்செய்தி வாசத்தை பாருங்க. நான் நேர்மையாளர்களே இல்ல, பாவிகளே, அவன் நொறுக்கப்பட்டிருக்கிறான். ஏன் நான் உண்மையை சொல்லிடுறேன். ஏன் அவன் பாவியாக இருக்கிறான்? அவன் உண்மையிலே பாவி கிடையாது. அவனுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது. ஆண்டவர் பல நேரங்களில் நொறுக்கப்படுகிறார், தன்னுடைய சீடர்களாலேயே நொறுக்கப்படுகிறார். கெட்சமணி தோட்டத்துல இரத்த வீரிய சிந்திட்டு வருவார், வேண்டிக்கிட்டு வருவார். இங்க பார்த்தா சீடர்கள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவர் கேட்பாரு பாருங்க, அந்த ஒரு கேள்வியிலே நம்ம முழிச்சுக்கணும். 1 மணி நேரம் கூட விழித்திருந்து செவிக்க முடியலையா? நான் சாகுற தருவாயில் இருக்கிறேன்டா, என்னால முடியல, என்னால துன்பத்தை முடியல. நீங்க ஜெபிப்பீங்கன்னு பார்த்தேன், ஆனா புரட்டு விட்டு தூங்குறீங்களா? அதை சொல்லிட்டு அடுத்த ஆண்டவர் அவனை புரிந்து கொண்டார். பாத்தீங்களா? உங்கள் உள்ளமோ பலமாகத்தான் இருக்குது, ஆனா உடலோ இந்த 40 நாள்
நம் உள்ளம் பலமா தான் இருக்கும். ஆனா எது சோர்வா இருக்கும்? உடல் தான் நம்மை பலவீனத்திற்கு எடுத்து. அதனால்தான் முதல் வாசகத்திலே அங்கே திருநின்று முதல் வாசகத்திலே சொல்லப்படுற யோவேல் சொல்வார் அழகா, கிழித்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ளாதீங்க. எதை? உள்ளத்தை. எனவே அன்பிற்கினவர்கள் நாம் இதை சரியாக ஆழமாக பொருள் புரிந்தால் மட்டும்தான் இதை செம்மணி நாம் பயன்படுத்த முடியும். இல்லை என்றால் அதை நாம் வெறுமனே பயன்படுத்தக்கூடிய ஒரு விதமாக மாறிவிடும். இப்ப உலக உதாரணங்களை நாம் பார்ப்போம். உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட உதாரணம் இருக்கு அப்படின்னா, இப்ப திரு இறைவசனம் முதல் வசனம் சொல்லுது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் உடைந்தால். இப்ப நம்ம ஒரு விதையை வைக்கும் போது என்ன பண்ணணும்? முதல்ல குழியை தோண்டணும். ஒரு மரம் வைக்கும் போது என்ன பண்றோம்? குழிய. நாம் இந்த உலகத்தில் ஆண்டவர் படைக்கும் போது குழி தோண்டிதான் உள்ள வைப்பார். காரணம், நாம் ஒவ்வொருவருமே விதைதான். எந்த ஒரு விதைக்கும் இந்த மண் தன்னுடைய வாயிலை திறப்பது இல்லை. யார் திறக்க வைக்கிறது? விதைதான் திறக்க வைக்கும். ஆனா நல்ல கவனிங்க, அது முளைத்து மேல் வரக்கூடிய அந்த கொழுந்தை உங்கள் சுண்டி விரலால் அப்படி தொட்டீங்கன்னா உடைஞ்சிடும். அப்படி உடையக்கூடிய அந்த விதை கூட கட்டியாக இருக்கக்கூடிய அந்த மண்ணை எப்படி உடைத்து கொண்டு வெளியில வருது? தன்னை வெளியில் காட்ட அது படுகிற கஷ்டம் அவ்வளவு. அப்ப உள்ளே வெளியில மரம் வரலன்னா காரணம் என்ன? உள்ள விதை என்ன பண்ணல? உடையல. விதை உடைஞ்சால் மட்டும்தான் அங்க இருந்து வரும். விதை உடையல அப்படின்னா அது வராது. அப்ப இந்த உலகத்துல நாமும் ஒரு விதை தான். நம்ம சமூகம் அப்படியே அடைச்சு போய் தான் இருக்கும், கட்டியா இருக்கும். அதை எல்லாம் எப்படி நான் உடைக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பலர் பல விதமாக பேசுவார்கள். விமர்சனங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை பார்க்கும்போது விமர்சனம் செய்வாங்க, போகும்போது விமர்சனிங்க, வரும்போது விமர்சனிங்க. செவிடங்கால உன்ன சங்கு மாதிரி சில நேரங்களில் நாம் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் சோகமாக அவர்கள் உங்களை சோகப்படுத்த வேண்டும் என்றே தான் வருவார்கள். நீங்க சோகமாயிட்டீங்கன்னா அவனுக்கு சந்தோஷம், அப்படியே கைதட்டி சிரிச்சுட்டே போயிட்டே இருப்பான். கொஞ்சம் சிரிச்சுட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். இது நேர்மையாளர்களுக்குரியது. சரிங்களா? கொடும்பாவின் ஒரு ஒரு குழுவினர் இருக்கிறாங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே. அவ்வளவுதான். அவங்கள்ட்ட போய் உங்களுடைய இறை ஞானத்தை வீணாக்காதீங்கன்னு சொல்லுவார் ஆண்டவர். பன்றிகள் முன் முத்துக்களை போடாதீங்க, அது மதிக்காது. அதுக்கு என்ன வானம் பார்க்க தெரியாது, இறைவனை பார்க்க தெரியாது, உண்மையை பார்க்க தெரியாது. அந்த பன்னிக்கு தரையை மட்டும்தான் பார்க்க தெரியும். அப்ப நீங்க நினைக்க கூடாது, நான் எவ்வளவோ சொல்றேன் ஃபாதர், கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் அப்படி சொன்னேன், கூட்டிட்டு போயெல்லாம் ஃபாதர்களை பார்த்து பேசினேன், அப்படின்னு திருந்தலவன். என்ன பண்றது? காரணம், அவன் இன்னும் பன்னியாகத்தான் இருக்கிறான். அவனுக்கு தரை மட்டும்தான் தெரிகிறது, உலகம் மட்டும்தான் தெரிகிறது. இப்ப தரையை மட்டுமே ஒரு விதை பார்த்து கொண்டிருந்தால் எப்பொழுது அது மேலே வர முடியும்? அப்ப நான் என்ன பண்ண வேண்டும்? உடைபட வேண்டும். நான் உடைபட மறுக்கிறேன் என்றால் இந்த உலகத்தை பார்க்க முடியாது, உன்னதரையும் பார்க்க முடியாது. அவ்வளவுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய உண்மையான ஒரு நோக்கமாக இருக்கிறது. இப்பொழுது நான் எந்த இடத்தில் உடைபட வேண்டும்? திருப்பலியில எந்த இடத்துல உடைபட வேண்டும்? லூக்கா நற்செய்தி 24:30 வசனம். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். இதுதான் முதல். அடுத்தது முக்கியமானதை கவனிங்க. அடுத்த வாசிங்க 31. அப்போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன, அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். திருப்பலி நேரத்தில் எத்தனையோ திருப்பலியில் நாம் அப்பம் உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் நான் உடைக்கப்படுகிறேனா? இன்னைக்கு சிலுவை பாதை யாருக்காக சொல்லுகிறோம்? யாருக்காக சொல்றோம்? சிலுவை பாதை யாருக்காக சொல்றோம்? சத்தமா சொல்லுங்க. என்ன தப்பா சொல்றத சத்தமா சொல்லணுமா? சொல்லுங்க. யாருக்காக? இயேசுக்காக நம்ம சொல்லக்கூடாது, உங்களுக்காக சொல்லுங்க. 8ஆம் ஸ்தலத்துல என்ன சொல்றாரு? எருசலேம் மகளிரை பார்த்து, எனக்கா நீங்க ஒண்ணு அழுக வேணாம், நான் உடைஞ்சிட்டேன், நான் மண்ணை விட்டு வெளியில வந்துட்டேன்,
பின்னக நோக்கி செல்ல போறேன். நீங்க எனக்காகலாம் ஒண்ணு அழுக வேணாம், உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. ஏன்னா அவங்கதான் இன்னும் விதையாவே இருக்கிறாங்க, உடைபட மறுக்கிறாங்க. அப்ப அவன் உடைய வேண்டும் என்று யார் விரும்புறது? இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இது நாம் இயேசுப்பட்ட துன்பங்களினால் தான் மீட்கப்பட்டிருக்கிறோம். அங்கே அடி வாங்கினாரு, நாங்க எப்படி மீட்கப்பட்டோம்? இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்ல, அதுதான் மீட்பு. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம்ல, அதுதான் மீட்பு. நான் இன்று பார்க்கிறேன், சிந்திக்கிறேன், அதுதான் மீட்பு. அப்ப அப்பத்தை உடைக்கும் போது நாம் இறைவனை கண்டுகொள்கிறோமா? எம்மாவு சீடர்கள் இருக்கிறார்கள், அப்பத்தை உடைக்கிறார், அவங்க கண்ணு திறக்குது. அப்பொழுதுதான் அந்த அவர்கள் அவ்வளவு நாள் விதையாக மட்டும்தான் இருந்திருக்கிறார்கள். அந்த தரையை அவர்கள் உடைத்து மேல வர விரும்பல. அப்பொழுது அப்பத்தை உடைக்கிறார், அந்த தரை உடைகிறது. அவருடைய விதை, நம்பிக்கை என்ற விதை, உண்மை என்ற விதை மேலே கொழுந்து விட ஆரம்பிக்கிறது. அப்ப என்னுடைய விதை எவ்வாறு இருக்கிறது? நான் இன்னும் விதையாவே தான் இருக்கிறேனா, இல்லை தளிர் விட்டு விட்டேனா என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னன்னா, இப்படிலாம் உடைஞ்சு மேல வந்துட்டீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, மகிழ்ச்சி கிடைக்கும், நிறைவான மகிழ்ச்சி கிடைக்கும். என்ன கிடைச்சாலும் கிடைக்கிறதுனால மகிழ்ச்சிங்கிற ஒண்ண உங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது, யாருமே எடுக்க முடியாது என்பதை நம்ம ஆழமாக பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படின்னா, துன்பம் துன்பம் துன்பம், பார்க்குற நேரம் துன்பம், பழகிற நேரம் துன்பம். இந்த 40 நாள் ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுங்க. ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் துன்பம் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பக்கத்து வீட்டுக்காரன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் இந்த 40 நாளும் சொல்ல வேண்டிய ஒரே ஆள் கடவுள் மட்டும்தான். சும்மா உட்காருங்க. அந்தந்த நகர் வாரியாக கூட உட்கார்ந்து, வாங்க ஒரு 11 மணில இருந்து 11:30 வரைக்கும் நான் போய் ஒரு 5 திருப்பாடலாவது வாசிட்டு வருவோம் சொல்லுங்க. அதே அந்த அக்காட்ட சொல்லுங்க, வாங்கக்கா 3வது தெருல 4வது வீட்டை பத்தி உட்கார்ந்து பேசுவோம், வேமா வாங்கன்னு சொல்லுங்க. அப்போ அடுப்புல சோறு கிடந்தாலும் போட்டுட்டு வருவாங்க, அடுப்புல பால் கிடந்தாலும் அது பொங்கி ஊத்தி வீடு பூரா பாலானும் பரவாயில்ல, நம்ம மத்த வீட்டை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு ஒண்ணும் கூட கூடாது. அப்ப அந்த நேரங்களில் ஒரு 1/4 மணி நேரம் கோயிலுக்கு போயிட்டு வருவான், நம்ம நகருக்காக வேண்டுவோம், நம்முடைய அன்பியத்திற்காக வேண்டுவோம், நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டுவோம், நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டுவோம். பிள்ளைகள் தூங்குறான் அந்த நேரத்துல நல்லா ஒரு தலைவாணி எடுத்துட்டு ஓங்கி அடிங்க, எந்திரிச்சு மரியாதை கிளம்பி வா. இந்த நாட்கள் நீங்க தூங்க போட்டுட்டு இங்க வந்து நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கு? விதையை அங்கே வச்சுக்கிட்டு நம்ம இங்க உட்கார்ந்துக்கிட்டு உடைச்சிட்டு உட்கார்ந்துக்கோம். என் மகன் நல்லா இருக்கணும், என் மகன் நல்லா இருக்கணும், என் மகன் நல்லா இருக்கணும். ஏன்னா அவன் விதைய அவன் உடைச்சு எந்திரிக்கணும், நான் எப்படி உடைக்க முடியும்? அதனால ஆண்டவர் சொல்லுவார், அவருக்கு என்ன இருக்கக்கூடிய வாழ்க்கையை அவர் தான் வாழ வேண்டும். நம்ம வழிதான் காட்ட முடியும். அவன் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம போய் ஸ்கூல் படிக்க முடியுமா? அவனுக்கு அறிவு வர்றதுக்காக நான் திருப்பி போய் 1ஆம் கிளாஸ்ல இருந்து திருப்பி படிக்க முடியுமா? அவன் தான் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்ம நல்லா தூங்க வச்சுட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருந்தோம்னா யாருக்கு பலன் கிடைக்கும்? உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நீங்க என்ன பண்றீங்க? கிடைச்சதை மறந்துறீங்க. ஏன்னா என் புள்ள நல்லா இல்ல, எனக்கு அருள் வேணாம், எனக்கு அருள் வேணாம். அதுதான் உடைக்கப்பட வேண்டிய ஒன்று. அழகா சொல்லுவார்கள், சந்தனம் அரைக்கப்படலைன்னா என்ன வராது? வாசம் வராது. வைரம் தீட்டுப்படலைன்னா என்ன பண்ண முடியாது? ஜொலிக்காது. பாறையை செதுக்கலைன்னா என்ன வராது? நீங்க ஒளியாக இருங்கள், நீங்க ஒளியாக இருங்கள். உங்கள் பிள்ளைகள் முன்னால் ஒளியாக இருங்கள், செதுக்குங்கள். அதை விட்டுட்டு அவனை பாறையாகவே வீட்டுல வந்துட்டு ஒளியை பேசாம பயன்படுத்தாம வச்சிருந்தோம்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் என்று நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். தம்பி ஒரு 1/4 மணி நேரம் வாட போவோம், பிடிக்கலன்னா அடிச்சிருங்க. இந்த இறைவனுடைய காரியத்துல அடிக்கிறதுல ஒரு தப்புமே கிடையாது. நாங்கெல்லாம் தூங்கும் போதெல்லாம் காலை மிதிச்சுட்டு போவாங்க எங்க ஆயாமார்கள். நல்ல வேலை அந்த காலத்துல பிறந்தோம், இப்ப பிறந்திருந்தோம்னா நாசமா போயிருப்போம். ஆமா, எங்க ஆத்தா என்ன பண்ணிருப்பாங்க, இப்ப பிறந்திருந்தா நல்லா தூங்குப்பா, தூங்கு, புள்ள நைட்டு தான் வந்துச்சு, தூங்குப்பா, அப்படி இழுத்து 2 பெருச்சிட்ட போத்தி விட்டுட்டு ஃபேனை போட்டு விட்டுட்டு ஏசியை போட்டுட்டு வந்துடுறது. அப்ப என்ன, தூங்குப்பா நீ தூங்குப்பா. அப்புறம் என்னங்க, அன்பு தூங்கி போவோம், பொறுமை தூங்கி போவோம், திறமை தூங்கி போவோம், இறைவன் தூங்கிடுவார். நம்ம உட்கார்ந்து என்ன பண்ணுவோம்? என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு இது கிடைக்கணும், என் பிள்ளைக்கு அது கிடைக்கணும், இது இதனுடைய பொருள் என்னன்னு நமக்கு என்ன புரியல இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணல, நம்ம உடையன்னு தயாரா இருக்கோம், நம்ம புள்ள உடையக்கூடாதுன்னு தயாரா இருக்கிறோமா? இன்னைக்கு நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்களேன், பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வேளை போயிருந்தீங்கன்னா நடந்து போயிருந்தீங்களா? சாப்பாட்டு கொட்டிய தூக்கிட்டு போயிருக்கிறீங்களா? அங்க போய் சத்துணவுக்காக வரிசையில் நின்று இருக்கிறீங்களா? டீச்சர்ட்ட அடி வாங்கி இருக்கிறீங்களா? இவ்வளவு வாங்கின நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க நல்ல பிள்ளையாட்டம்.
ஆனா உங்க பிள்ளைங்க எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா நீங்க எப்படி பிள்ளைய உருவாக்குவீங்க? என் பிள்ளை இங்க இருந்தே ஏசி பஸ்ல போனோம், ஆட்டோல போனோம், எல்லாத்தையும் நடக்க விடுங்க, சொல்லி கொடுங்கள். ஒரு ஒரு ரோடை எப்படி அந்த பக்கம் செல்வது என சொல்லி கொடுக்க வேண்டும். அதுதான் உருவாக்குவது. ஒவ்வொரு நேரமும் நீங்களே கையை பிடிச்சு கொண்டு போறீங்க, உங்களுக்கு முடியல, வீட்டுல உட்காந்துட்டீங்க, யார் கையை பிடிச்சு கூட்டி போவா? இதுதான் உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதை விட்டுட்டு நான் அப்படியே வளர்ப்பேன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அன்று பட்ட அந்த அனுபவம் தான் இன்று உங்களை இங்க அமர வச்சிருக்கு. இன்று உங்கள் பிள்ளைங்களை வீட்டுல தூங்க வச்சுட்டீங்கல்ல, அவங்க வீட்டுல தூங்கிட்டாங்க, அவங்க பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி அவங்க பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? இங்க 4 பேருக்காண்டி போக்கஸ் ஃபேனும் ஓடிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல இப்படி இருந்தோம் என்றான். அப்ப யார் உடையணும்? உடைய வேண்டியது உடையாம இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? உடைந்தால் என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். உடைந்தால் பலன் கிடைக்கும். நம்மை நாம் உடைக்காமல் பலன் கொடுக்க முடியாது என்பதுதான் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரே வார்த்தை. நான் திருப்பி திருப்பி ஆழமா சொல்வார், கோதுமை மணி, கோதுமை மணி, கோதுமை மணி, மண்ணு 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 மடியணும், மனுஷன் 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 இந்த சமூகத்துல மடியணும், பேராசையிலிருந்து மடிய வேண்டும். இப்ப நேற்று சொன்னது மாதிரிதான், கடவுளோடு மனிதன் போட்டி போட்டானா, யோ நீ எல்லாம் தேவையில்லை, நாங்க இப்ப குழந்தையவே ஊசி மூலமா உருவாக்க முயற்சி எடுத்துட்டோம், நீ ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை, போயிட்டே இரு. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அறிவியல் வளர்ந்துருச்சு, நாங்களே பார்த்துக்கிறோம் உலகத்தை, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொன்னாங்க? கடவுள்கிட்ட பார்த்து சொன்னாங்க. கடவுள் சொன்னாராம், போய் உட்கார்ந்து அந்த மரத்தினுடைய இலையை என்ன அப்படின்னாராம். அவன் மாச கணக்கா உட்கார்ந்து எண்ணி இருக்கிறான். இந்தா 85,37,94,000 இலை இருக்கு, இந்தா வச்சுக்க அப்படின்னா. இப்ப நம்புறியா மனிதர்களாகிய நாங்கள் எவ்வளவு அறிவாளிகள் என்பதை? நம்புறேன். உட்கார்ந்து மண்ணை பூரா என்ன அப்படின்ட்டாரு. கடவுள் என்ன சொல்றாரு? உட்கார்ந்து மண்ணை பூரா எண்ணிட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்னாரு. ஒரு மரத்தினுடைய இலையை அனைத்தையும் எண்ணுவதற்கே உனக்கு 3 மாதங்கள் தேவைப்பட்டது. அப்ப மண்ணை பூரா என்றாங்க, மண்ணை எண்ணிடலாம் வச்சுக்குங்க. அடுத்து என்ன சொல்லுவார் ஆண்டவர்? போய் நட்சத்திரத்தை எண்ணிட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்பாரு. அடுத்து எத்தனை கோள்கள் இருக்குன்னு என்கிட்ட பார்த்துட்டு சொல்லுவார். ஒரு கடலில் எத்தனை மீன்கள் இருக்குன்னு என்கிட்ட சொல்லுன்னு சொல்லுவார். இப்படி கடவுளோடு நாம் போட்டி போடக்கூடாது. கடவுள் போட்டி போட நினைச்சாருன்னா நம்ம இருக்கவே முடியாது. ஏனென்றால் சாத்தான் நம்மிடம் இருக்கக்கூடிய தீமையை பார்க்கிறான், ஆண்டவர் நம்மிடம் இருக்கக்கூடிய திறமையை பார்க்கிறான். அந்த திறமைக்கு வளர்வதற்காக அவர் உடைக்க நமக்கு ஒவ்வொரு வாய்ப்பும் கொடுக்கிறார். ஒவ்வொரு முறையும் திருப்பலியில் அப்பம் உடைக்கப்படுகிறது தான். ஆனால் நான் உடைக்கப்படுகிறேனா? உடைக்கலையே. இயேசு உடைச்சாரு, இயேசுவின் உடையது, இயேசுவின் உடையல் உடைய அது கிடையாது. நீங்கள் திருப்பலியில் நீங்கள் என்ன கவனிக்கிறீர்கள் என்பதை ஆழமாக கவனிக்க வேண்டும். திருப்பலியில் இயேசுடைய உடலை மட்டும் உடைக்கவில்லை, நம்முடைய உடலையும் உடைக்கணும். அந்த மாதிரி இயேசு உடைத்தார், அதே போல என்னுடைய உள்ளத்தையும் நான் உடைக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு உடைதல். அப்பொழுதுதான் அது வளர தொடங்கும், மலர தொடங்கும், பயன் கொடுக்க தொடங்கும். ஏன்னா பாக்குறவங்க 1000 பார்ப்பாங்க. அப்ப ஒரு குயிலை போய் பார்த்து என்ன சொன்னாங்க? குயில், நீ அழகாகத்தான் பாடுகிறாய், ஆனால் கருப்பாக அல்லவா இருக்கிறாய். ரோஜா மலர், நீ அழகாகத்தான் இருக்கிறாய், ஆனால் முள்ளோடுல இருக்கிறாய். அந்த மரமும் அந்த ரோஜா செடியும் குயிலும் பார்த்து மனுஷன் சொல்லிச்சான், நீ நல்லா தான் இருக்கிற, ஆனா உன்ட ஊனக்கண் குறைய மட்டும் பார்க்கக்கூடிய பார்வை இருக்குல்ல, அது மட்டும் இல்லாட்டினா நீ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப இன்று மனிதர்கள் நாம் எதை பார்க்க வேண்டும்? ஒரு குயில் அழகாக கூவுகிறதுனா ரசிக்க வேண்டும், அவ்வளவுதான். அதுக்கு போய் நீ கருப்பா இருக்கிற, நீ கூவுற, அழகா இருக்கு ஆனா கருப்பா இருக்கிற அப்படின்னு குயில போய் சொல்லும் போது நாம் அதனுடைய திறமையை மறைத்து விட்டு அதனுடைய தீமையை சுட்டி காட்டும். ஒரு ரோஜா பூ அழகாகத்தான் இருக்கிறது, அதை நாம் ரசிக்க முடியவில்லை, ஆனால் முள்ளையே பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய பார்வை ஒரு மனித சக உறவுகளை நாம் எதை பார்க்கிறோம்? நேத்து நீங்க ஒருத்தோட சண்டை போட்டிருந்தாலும் இன்னைக்கு அவர் புது மனிதர், அவர் உடைந்து விட்டார் நேத்தோடு, இன்னைக்கு அவர் ஒரு புது மனிதராக இருப்பார். நாம் அந்த புது மனிதரை புதிய நாளில் நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும், பேச வேண்டும். சண்டையோடு முடிச்சுட்டு சண்டையோட போக முடியுமா? சண்டையிலே தொடங்கி சண்டையிலே போக முடியுமா? சில சத்துருக்களை பார்த்தா நம்ம ஒதுங்கி போயிடணும். அதை ஒட்டணும் அப்படின்னு நம்மளும் எதுல விழுந்துருவான்? சாக்கடையில விழுந்துருவான். இயேசு போல் சொல்லிடணும், இயேசு போலுக்கா நல்லா இருக்கீங்களா, சரி போயிட்டு போயிடணும். நின்று உறவாடம் நினைச்சோம் அப்படின்னா நம்ம சாத்தானா மாறிடுவோம். அப்படிங்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. எனவே அன்பிற்கு இனியவர்களே, நாம் உடைய தயாராக இருக்கிறோமா? நான் உடைந்தால் தான் உரு கொடுக்க முடியும். ஒரு தாய் கருவுற்று இருக்கிறார்,
இல்ல எனக்கு கரு உள்ளே இருக்கட்டும், ஒரு 30 வயசுல நான் குழந்தைய வெளியில எடுத்துக்கிறேன், எடுக்க முடியுமா? என்ன மனம் வருது தாய்க்கு? 9 மாதம் தான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கத்தியை வைத்து கிழிப்பார். மனம் வந்து கொடுக்கிறார் அல்லவா, என்னை உடைக்கிறேன், என் குழந்தை வெளியில் வர. அதே போலதான் ஆண்டவர் நமக்காக உடைபட்டார். ஆண்டவர் நமக்காக சாட்டை அடிபட்டார், கிழிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். இப்ப அன்னை மரியாளும் சூசேப்பரையும் நம்ம வணங்குறோம்னு சொல்றோம். எதுக்கு வணங்குறோம்? இயேசுவை சுமந்ததால் வணங்குறோமா? இயேசுவை சுமந்ததால் வணங்குறோமா? அப்புறம் அவர்கள் அன்னை மரியாளும் சூசேப்பரும் அவங்க குடும்பத்துக்கு தானே கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் உலகத்தை காக்க கஷ்டப்பட்டாங்க. அதனால தான் வணங்கிட்டு இருக்கோம். என் பிள்ளை என்னோடய இருக்கட்டும்னு அன்னை மரியாளும் சூசேப்பர் நினைச்சிருந்தா, என் குடும்பம் மட்டும் திரு குடும்பமா இருக்கட்டும், மற்றது கூட தெரு குடும்பமா இருக்கட்டும், நமக்கு தேவையில்லை அப்படி அமர்ந்திருந்தா, அவர்கள் உடைபட்டார்கள். அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாமும் உடைபட வேண்டும். இன்று தோன்றி அன்றைய நாளிலே மறையக்கூடிய ஈசலாக மட்டும் நாம் இருந்து விட்டோம் என்றால் என்ன பயன்? எனவே லேவி செய்கிறார், அனைத்தையும் விட்டுவிட்டு, அனைத்தையும் உடைத்து விட்டு வெளியே வருகிறார். ஒரு முட்டையில் கோழி குஞ்சு இருக்குது, வெளியில இருந்து உடைச்சு விடுறதோட உள்ள இருந்து உடைச்சு வந்தாதான் அதுக்கு மதிப்பு. அப்பதான் அது திறமை உள்ள கோழி குஞ்சாக இருக்கும். இன்று உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வெளியிலிருந்து உடைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் எப்படி வளர்வார்கள்? அப்ப திறமைனா என்ன, பொறுமைனா என்ன? பொறுமையே இல்லாம போதே. ஃபாதர், என் பையன் பொசுக்குன்னு கோவப்படுறான் ஃபாதர், என்ன சொன்னாலும் மூஞ்சியை காட்டுறான் ஃபாதர், என்ன சொன்னாலும் முறைக்கிறான் ஃபாதர், என்ன சொன்னா அடிக்க வர்றான் ஃபாதர். காரணம் நீங்க தான். சின்ன பிள்ளையிலேயே நாம் கிள்ளி வளர்க்க வேண்டும். முருங்கைனா முறுக்கி வள, பிள்ளைனா அடிச்சு வள. அடிச்சா நம்மளுக்கு வலிக்குது ஃபாதர்னா பின்னாடி திருப்பி அடிப்பான், அப்ப உமக்கு வலிக்காம பாத்துக்கணும். சின்ன பிள்ளைல அடிக்கும் போது என் பிள்ளை அழுவான் ஃபாதர், நான் அடிக்க மாட்டேன் ஃபாதர். அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களை அடிப்பான், நீங்கள் அழுகாமல் அமைதியாக இருந்து விடுங்க. அவ்வளவுதான். அவன் சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சரியாக சொல்லிக் கொடுத்து விட்டோம் என்றால் அது உடைபட வேண்டிய நேரத்தில் உடைபட வேண்டும். 5இல் வளையாதது 5ல உடையாதது 50லயும் போய் உடையாது என்பதை நாம் ஆழமாக பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். உடைஞ்சிட்டேன், உடைஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்? அதான் 1 தெசலோனிக்கர் 5:16-17-18 வர்ற அந்த 3 வாசகங்களும் தான், வசனமும் தான் நமக்கு கிடைக்கும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம். உடைஞ்சிட்டோம் அப்படின்னா இடைவிடாது இறைவனிடம் ஜெபிப்போம். அடுத்ததாக எந்நேரமும் அதுதான் உடைபடுதல். அந்த உடைபடுதல் வந்துவிட்டால் 1 தெசலோனிக்கர் 5:16-17-18 ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், இடைவிடாது இறைவனிடம் வேண்ட முடியும். எங்க விண்ணுலகத்துல பாருங்க, அனைவரும் உன்னதங்களிலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவுக என்று எந்நேரமும் அவரை போற்றி கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்களா? அது மண்ணுலகில் வாழும்போதே நமக்கு வந்துவிடும். 3ஆவதாக என்ன நடந்தாலும் நன்றி கூறுவோம். அன்னை மரியாளையும் சூசேப்பரையும் போல என்ன நடந்த, நீ எகிப்துக்கு தூக்கிட்டு ஓடுறா, உடனே ஓடுறான். பிள்ளைய மறைச்சு வள, உடனே மறைக்கிறான். ஏழையாகிய சிமியோன்ட்டையும் ஒரு கணவனை இழந்த ஒரு பெண்மணியாக அண்ணாட்டையும் குழந்தையை கொடுக்கலாம். அதுதான் உடைபடுதல். என்ன நடந்தாலும் நன்றி கூறுங்க. இதுதான் இந்த உடைபடுதலுக்குரிய முக்கியமான 3 வசனங்கள். நம்மளுக்கான பதில் எது கிடைக்கும்? இந்த 1 தெசலோனிக்கர் 5:16-17-18. இன்னைக்கு நீங்க என்ன நடந்தாலும் சோகமா இருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் நம்ம கடவுள்கிட்ட வரல, உடைபடல. என்ன நடந்தாலும் துக்கமாத்தான் இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் நம்ம உடையல, கடவுள்கிட்ட வரல. என்ன நடந்தாலும் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னா நம்ம உடையல, இன்னும் கடவுள்கிட்ட வரல. இதுதான் முக்கியமாக இருக்க வேண்டும். உடைவோம், உரு கொடுப்போம், உரு மாறுவோம். ஒரு பாறையில் தேவையில்லாத பகுதியை நீக்கினால்தான் அது சிற்பமாக முடியும் போல நாமும் நம்மிடம் உள்ள தேவையில்லாத பகுதிகளை செதுக்கும் போதுதான் ஆண்டவருக்கு உகந்த ஒரு உருமாறிய ஒரு சிற்பமாக, ஒரு மனிதனாக, நல்ல ஆன்மாவாக இருக்க முடியும். எனவே ஆண்டவரை நோக்கி நாம் உடைபடுவோம், ஆண்டவருக்காக உடைபடுவோம். நான் இப்போ ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க, உடனே மன்னிச்சுட்டேன் அப்படின்னா நாளைக்கு அவங்க திருப்பி தப்பு பண்ணுவாங்க. நல்லா கவனிங்க. நீங்க உங்க வாழ்க்கையில படுற கஷ்டத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்க இவங்க தப்பு பண்ணிட்டாங்க இன்னைக்கு, இவங்க நாளைக்கு அப்பவே என்னை மன்னிச்சுக்க, நான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? மன்னிச்சிட்டீங்க. நாளைக்கு திருப்பியும் பேசுவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? நேற்று தானடா மன்னிச்சேன், இன்னைக்கு
தப்பு பண்றேன், இப்படிதான் பண்ணக்கூடாது, அவன்ட்டான் என்னை மன்னிச்சுக்க, போயிட்டு நாளைக்கு அவன் திரும்பி பேசுவான். மனிதனுடைய பலகீனமே அதான். எலும்புலாத நாக்கு எங்கிட்ட வளைஞ்சு பேசும் என்பதை நீங்கள் சற்று எச்சரிக்கையாக பார்க்க வேண்டும். தவறு செய்வதுதான் மனிதன். குறைகள் நிறைந்தவன் தான் மனிதன். இது புரிஞ்சுக்குங்க. குறைகள் நிறைந்தவன் தான் மனிதன். இந்த 40 நாட்கள்ல குறைகளையே நீக்காதவன் மனிதனே கிடையாது. குறைகள் நிறைந்தவன் தான் மனிதன். இந்த 40 நாள்ல குறைகளையே நீக்கலைனா அவன் ஜென்மத்துக்கும் மனுஷனா இருக்க முடியாது. அவன் வாழுகின்ற மிருகம் என சுட்டி காட்டப்படுது. என அன்பிற்கினியவர்களே, நாம் உடைவோம், உரு கொடுப்போம். ஆண்டவரோடு இணைந்து அந்த உரு கொடுக்கும் போதுதான் எப்பொழுதும் நம்மால் மகிழ்ச்சியா இருக்க முடியும், இடைவிடாமல் வேண்ட முடியும், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூற முடியும். இந்த 3 கிடைக்க வேண்டும் என்றால் நான் உடைபட வேண்டும். உடையப்படவில்லை என்றால், கோழி குஞ்சு முட்டையிலிருந்து வெளியே வரவில்லை என்றால் உள்ளேயே அவிந்து இறந்துவிடும். அதே போல பாறையில் இருந்து உளியை அது ஏற்காவிட்டால் அது சிற்பமாக மாறாமல் முழு பாறையாகவே இருந்து இறந்துவிடும். ஒரு சந்தன மரத்தை அரைக்காமல் விட்டால் அது அப்படியே மனம் தராமல் இருந்துவிடும். வைரத்தை தீட்டாவிட்டால் அது ஜொலிக்காமல் விலை மதிப்பெற்று போய்விடும். எனவே நான் யார்? நான் தீட்டப்பட வேண்டும், நான் செதுக்கப்பட வேண்டும், நானும் அரைக்கப்பட வேண்டும், நானும் உருமாற்றம் பெற வேண்டும் என்ற ஒரு நிலையோடு உடைந்து உரு கொடுக்க இந்த திருப்பலியில் நாம் கடந்து செல்வோம். நற்கருணை நாதரிடம் நமக்காகவும் நம் பிள்ளைகளுக்காகவும் சற்று ஆழமாக ஜெபித்து மாண்பிய கீதம் பாடி ஆண்டவரை போற்றுவோம். அவர்களுக்கு இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நான் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீரா. உமோடு தூய ஆவியார் இறைவனார் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.